ஐயா சீமான் சொல்லுங்கய்யா. தமிழ் தமிழ்னு பேசி இப்போ எல்லாத்தையும் பிரபலமாகிட்டு இருக்காரு. சரியா? தமிழ் தமிழ்னு சொல்லியே. சரி. இப்போ என்னன்னா என் மகன் 2 பேருமே வந்து ஆங்கில வழி படிக்கிறது வந்து எனக்கு பெரிய வெக்கமா இருக்கு. சரி. அதனால வந்து தலைகுனிவா இருக்கு எனக்கு. சரி. தமிழ்நாட்டுல தமிழ் மீடியமே பிள்ளைகளை படிக்க தமிழ் மீடியமே இல்ல, அரசு பள்ளியே இல்ல. சரி. நான் என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி அவர் பேசாரியா. சரி. அவருடைய பதிலுக்கு உங்களுடைய பதில் அதான் என்னன்னா ஐயா, முதல்ல அவர் வந்து தமிழ் தமிழ் பேசினாரு. அப்படி ஒவ்வொன்னா தமிழ்னு பேசிட்டே இருந்தாரு. அது ஆரம்பத்துல என்னன்னா ஐயா, முதல்ல பிள்ளைகளை படிக்க வைக்காதுங்கன்னாரு. ஆமா. சரியா? ஆமா, மாடு மேய்க்க அனுப்புங்க, கோழி மேய்க்க அனுப்புனாரு. அது முதல்ல அது சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் முதல்ல படிக்க விட மாடு மேய்க்கவனுக்கு தான் அரசு வேலை கொடுப்போம்னாரு. அது ஒரு பேச்சு பேசினாரு. சரி, அதெல்லாம் போகட்டும். அது போக எல்லா பிள்ளைகளையுமே படிக்க வைக்காதுங்கன்னு முதல்ல ஆணித்தனமாவே பேசினாரு. அவர் மகன் கூட படிக்கலன்னு தான் சொன்னாரு. என் மகன் அவனா படிக்க வைக்கலன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், நாங்க சாப்பாடு செஞ்சு நாங்க பாக்ஸ்ல அடைச்சு கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசினாரு. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ ரீசன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த நாட்டுல தமிழ் மீடியமே கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு சேர்த்திருக்காங்களே, அவங்க எல்லாம் சேர்த்ததுக்கு மருந்த குடிக்காம சொல்லி என்ன விட்டாரு. சரி, அதெல்லாம் போக இப்போ ஒரு ரீசனா பேசியிருக்காரு. இவரே பேசியிருக்காரு. இந்த தமிழகத்துல இந்த நாட்டுல தமிழ் மீடியமே கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்திலயும் பிள்ளை படிக்க, அதனால நான் 2 பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால நான் வெக்கப்படுறேன் ஐயா. அப்ப அடுத்தவங்கள பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் போது இவர் வந்து மருந்து குடிக்கலாம்னு சொல்லி சொன்னாரு. இப்ப இன்னைக்கு இவரு பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க போய் இவர் என்ன செய்யலாம்? அப்ப இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மீடியமே கிடையாதா? எல்லா மாவட்டத்திலயும் எல்லா ஊர்லயுமே அரசு பள்ளி தமிழ் மீடியம் இருக்கு. ஏன் அரசு பள்ளின்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க தமிழ் மீடியமே கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குதா? அப்ப தமிழ் மீடியத்துல நீ படிக்க வை. அரசு பள்ளியில படிக்க வச்சா நீ ஏளனமா நினைக்காதான் காரணம். நீ காசு கொடுத்து நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருக்கிற, ஏளனமா நீ நினைக்க போய் அரசு பள்ளியில சேர்க்க மாட்டாங்க. ஏன் உனக்கு காசை கட்டி நீ அங்க சேர்க்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க, நீ அரசு பள்ளியில சேரு, அரசு மூலியமா கிடைக்க மானியத்தை வாங்கி நீ படி. உனக்கு திறமை இருந்தா நீ அங்க சேர்த்து படிக்க வை. நீ நம்ம பிள்ளை அங்க படிக்க நீ கொண்டு காசு கட்டி படிக்க வச்சுட்டு இப்ப நீ என்னடான்னா என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்க தமிழ்நாட்டுல தமிழ் பள்ளியே இல்லைங்க. எத்தனை பள்ளிகள் இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. என்னமோ இப்ப நீ தான் அந்த உலகத்துல அந்த தமிழ் மீடியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. அது என்னன்னா, நான் என்னுடைய தலைமையில அமைச்சரவை கூட இது அமைஞ்சாலும் அமைச்சர்கள் சரி யாருனாலும் சரி அரசு மருத்துவமனைக்கு தான் நான் சிகிச்சை பெற சொல்லணும்னா அப்படிலாம் பேசினாரு. அப்ப இப்படி பேசுறவ இப்ப மகனை வந்து தனியார் பள்ளியில ஆங்கில பள்ளியில படிக்க வச்சுட்டு மத்தவங்களை தமிழ்னு சொல்றாருயா. இதெல்லாம் ஏத்துக்கூடிய விஷயம் இல்லையா? அதாவது என்னன்னா, அந்த நேரத்துல கல்விக்கு கண் திறந்த காமராஜர் இருந்த இடத்துல போது அனைவரையும் படிக்க வைக்கணும் தான் நினைச்சாரு. அது என்னன்னா, அது அரசு பள்ளி மூலியமாக அவங்களுக்கு தேவையானது அரசு மூலியமா கிடைக்கட்டும் சொல்லிதான் படிக்க வச்சாரு. அதாவது இது மேலவனுக்கு மேல படிப்பு, கீழே உள்ளவனுக்கு கீழே அப்பெல்லாம் அவர் வைக்கல, எல்லோருக்கும் சமமாக தான் வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அப்படி உள்ள இடத்துல இன்னைக்கு காசு பணத்துக்காக தனியார் பள்ளிகள் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அரசு பள்ளியும் தான் இருக்கு. ஆனா அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைகள் எவ்வளவோ மேல அதிகார இடத்துல வந்திருக்கு, எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா இருந்த போதும் இன்னைக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகள் நீங்க இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இது நீங்க சொல்றதுக்கு மேல வெக்கப்படணும். அப்புறமையா இதே சொன்ன வார்த்தை தமிழன் தான் ஒரு தமிழன் தான் ஆளணும்னாரு. இப்ப என்னன்னா இந்த வேட்பாளர்கள் பட்டியல் இருக்குல்ல, சரியா? 40 பேர்ல வந்து ஒரு சில, அதாவது 2-3 வேட்பாளருக்கு மேலாக தமிழ் அந்த உறுதிமொழி பத்திரம் இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்தை போய் வாசிக்கும் போது அவர்களால வாசிக்க தெரியாம தேர்தல் ஆணையரே வாசிச்சு அவங்களுடைய ஒப்புதல் வாங்குறாரு. சரி, அப்ப இவங்களுடைய தமிழ் பற்றி எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அதாவது என்னன்னா, தமிழ் பற்றி சும்மா வாய்களே பேசுறதுனால இருக்க கூடாது, செயல்லையும் இருக்கணும். இல்லன்னா அந்த பத்தி நீ பேசவே கூடாது. அதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது முதல்ல. சரியா? வேட்பாளர்களுக்கு தமிழ் தெரியல. அப்ப நீ அந்த தமிழ்னு சொல்றதுக்கு அர்த்தம்லாம் போச்சுல. நீ நிப்பாட்டின வேட்பாளருக்கே உனக்கு தமிழை பத்தி சரியா தெரியாம அந்த இடத்துல திணறாங்க. அப்ப நீ தமிழை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்ல வர. அப்ப நீ தமிழை பத்தி முதல்ல பேசவே கூடாது. ஆமா, வேட்பாளர் ஃபுல்லா அந்த உறுதிமொழி பத்திரத்தையே வாசிக்க தெரியல. அவ்வளவு தூரம் திணறக்கூடிய அளவுக்கு உன்னுடைய தமிழன் இருக்கான், அவ்வளவுதான். அப்ப நீ எந்த அளவுக்கு தமிழன் நீ வச்சிருக்கன்னு இப்ப தெரியுது. பற்று அதாவது இவங்களை நம்பி அப்ப வந்து இதுக்கும் கைது
இதற்கு முன்பாக பேசும்போது தமிழ்னு சொல்லி கைத்திட்டாங்க. இப்போ தமிழ் வழியில தமிழ் வழி அந்த உறுதிமொழி பத்திரத்தையே படிக்காதவங்க வேட்பாளர் இருக்காங்க. இப்ப இதுக்கு இந்த கூட்டம் கைதிட்டுதியா? அந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னா, நான் இப்பவும் சொல்றேன், அந்த கூட்டம் வந்து என்னன்னா, அதாவது எதுக்கும், அதாவது சொல்றதுக்கெல்லாம் அதான் என்னையா ஒரு சின்ன ஒரு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். அதாவது என்னையா 1 1 2ன்னு சொன்னா நியாயம், அது போக 2 1 3ன்னு சொன்னாலும் நியாயம். ஆமா, அதே இது 2 1 4ன்னு சொன்னா தப்பு தானையா? ஆமா, தப்பு தான். அப்ப இத கூட புரிய தெரியாத முட்டாள் மக்கள் மத்தியில இவனை மாதிரி ஆள் பேசும்போது அவன் கை தட்டதான் செய்வாங்க. சரியா? ஆமா, அவன் சொல்றது சரியா தவறான்னு சிந்திச்சு பேச இருக்க முடியாத மக்கள் வந்து கை தட்டதான் செய்வாங்க, சிந்திக்கவும் தட்ட மாட்டான். சரியா? ஆமா, ஏதோ பேசுறான் நம்ம தட்டணும்னு நினைக்கிறவன் வந்து தட்டதான் செய்வான். அப்ப அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது அர்த்தம். அதாவது என்னன்னா, பேசுறவனுக்கு அறிவு இருந்தா தனியா கேட்கறவனுக்கு மேல அறிவு இருக்கும். அப்ப பேசுறவனுக்கு அறிவு இல்லாத போது அப்ப கேட்கறவனுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அந்த கூட்டம் அப்படிதான் இருக்கும். ஆமா.